சுகரை விட மோசமான ஒரு ஃபுட் இன்கிரீடியன்ட் நம்ம இவ்வளவு நாளும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்மளுக்கே தெரியாம. சுகரோட கிளைசமிக் இண்டெக்ஸே 65 தான். ஆனா இந்த இன்கிரீடியன்டோட கிளைசமிக் இண்டெக்ஸ் 110க்கும் மேல. அதுதான் வந்து மால்டோடெக்ஸ்ட்ரின். சுகருடைய மோசமான ஒரு பொருள் நம்மளுக்கே தெரியாம நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் மால்டோடெக்ஸ்ட்ரின். சுகரே ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல். ஆனா அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பொருள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் மால்டோடெக்ஸ்ட்ரின். ரீசெண்ட் டேஸ்ல நம்ம மால்டோடெக்ஸ்டின் பத்தி நிறைய வீடியோஸ் பாக்குறோம். மால்டோடெக்ஸ்டின் என்ன, மால்டோடெக்ஸ்டின் எதுல இருந்து செய்யறாங்கன்னு, மால்டோடெக்ஸ்டின் சுகரை விட கெட்டதுன்னு சொல்றாங்க. இத பத்தி ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்க நாங்க டீடைலா சொல்றோம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. மால்டோடெக்ஸ்டின் ஒரு ஸ்மூத்தா ஒயிட் கலர்ல இருக்கிற ஸ்டார்ச் பவுடர். இது கார்ன் ரைஸ், முக்கியமா உருளைக்கிழங்குல இருந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஃபுட் இன்கிரிடியன்ட். நிறைய பேர் இதை சுகர் சப்ஸ்டியூட்டா நினைச்சுக்கிறாங்க. இது சுகர் சப்ஸ்டியூட் கிடையாது. கெமிக்கல் ஃபார்முலா படி இது சுகர் மாதிரி இருந்தால் கூட இத ஒரு ஸ்டார்ச்சா தான் யூஸ் பண்றாங்க. இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஃப்ரைட் பொட்டேட்டோ சிப்ஸ்ல சிப்ஸ் கிறிஸ்பியா இருக்கணும்னு யூஸ் பண்றாங்க. டொமேட்டோ சாஸ்ல ஒரு திக்னிங் ஏஜென்ட்டா திக்கா இருக்க யூஸ் பண்றாங்க. ட்ரிங்க் பிரீமிக்ஸ்ல ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணா திக்கா இருக்கும்னு ஸ்மூத்தான மவுத் ஃபீல்காக இதை யூஸ் பண்றாங்க. பேக்கிங்ல மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி சாஃப்டா வச்சிருக்க யூஸ் பண்றாங்க. எனர்ஜி அண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ல இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்காக இதை யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம பேபி ஃபுட்ல ஸ்மூத்தா டெக்ஸ்சர் இருக்கணும்ன்றதுக்காக யூஸ் பண்றாங்க. மால்டோடெக்ஸ்டின் ஒரு ஃபுட்ல அதிகபட்சமா 3% வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஜிஐ, அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ், சுகரை விட ஜாஸ்தியா தான் இருக்கு. நீங்க 100 கிராம் மால்டோடெக்ஸ்டின் கண்டென்ட் இருக்க ஃபுட் எடுத்துக்கிட்டா அதுல 3 கிராம் வரைக்கும் மால்டோடெக்ஸ்டின் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 5 கிராம் சுகருக்கு சமம். மால்டோடெக்ஸ்டினை விட ரிஸ்கான ஃபுட் ப்ராடக்ட் நிறையவே இருக்கு. அதுல ஒரு சிலதை நம்ம பார்க்கும்போது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது கோலா, சோடா, லாலிபாப், பிட்சா, ஒயிட் பிரெட், டோனட், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி இருக்க ஃபுட்டை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடறதா இருந்தா அளவோட சாப்பிட்டா எப்பவுமே ஆபத்து இல்ல.